திருச்சிற்றம்பலம். அரகர நம பார்வதி பதே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமழி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் மாதலால் வானோரும் ஆணை முகத்தானே காதலால் தூக்குவர் தம் கை. திருச்சிற்றம்பலம். வேதியா வேதகீதா விண்ணவர் அண்ணா என்றென்று ஓதியே மலர்கள் தூவி ஒருங்கி நின் கழல்கள் காண பாதியோர் பெண்ணை வைத்தாய் படர்சடை மதியும் சூடுமாதியே அளவாயிலப்பனே அருள் செய்யாயே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அங்கே இருக்க நம்மை உடனாய ஆளாவாய் சொக்கன் திருவருளும் ஆசிய பெருந்தகைகளின் குருவருளும் முன்னிற்க அப்பர் அருளேரி மன்றத்தின் அடியார் பெருமக்களை போற்றி இந்த வாய்ப்பை நல்கிய திருமதி சாந்தா சண்முகம் அவர்களையும் நன்றி பாராட்டி அமைகிறேன். இன்று தங்களுடன் இணைந்து நாம் சிந்திக்கப் போவது அப்பர் சுவாமிகள் அருளிய 4ஆம் திருமுறையில் 79வது பாடல் பொது திருப்பதிகம். தலைப்பு பித்தனாகி பிதற்றுவன். இப்போ நற்றவன் நல்லூர் சிவன் திருப்பாதம் தன் சென்னி வைக்க பெற்றவன் மற்றி பிறப்பற வீரட்ட பெய்கலத்தால் உற்றவன் உற்றவிடம் அடையார் இட ஒல்லமுதார் துற்றவன் ஆமூரில் திருநாவுக்கரசு என்னும் தூமணியே. திருத்தொண்டர் திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பி அருளிய நாவுக்கரசு பெருமன் வாழ்த்து. இந்த திருநாவுக்கரசரின் திருப்பதிகமானது செந்தமிழ் சுவையுடையது. கற்போரின் இதயத்தை தேனாய் இனிக்கச் செய்யும் தன்மையும் உடையது. சூளை கொடுத்து ஆட்கொண்ட பெருமான் அப்பர் சுவாமிகளின் முதல் திருப்பதிகத்தில் செவிமடுத்து பாவுற்றலர் செந்தமிழின் சொல்வள பதிகத் தொடைப்பாடிய அந்த பான்மையினால் நாவுக்கரசு என்று உலகு ஏழினும் நில் நல் நாமம் நயப்புற மன்னுக என்று அருளி செய்தார் இல்லையா. திருநாவுக்கரசு பெருமான் மெய்யுற்ற திருப்பணி செய்பவராய் சிவசின்னம் விளங்கிட தியான உணர்வுடன் ஈரின்றி எழும் திருவாசகமும் கையில் திகழும் உளவாரப்படையும் கைக்கொண்டு இருந்தனர் என்பது சேக்கிழார் சுவாமிகளின் திருவாக்கு. உயிரானது இவ்வுலகில் வினையின் காரணமாக பிறவி கொண்டுள்ளது. இப்பிறவியானது இறைவனருளால் தான் ஏற்பட்டது. இப்பிறவியை வாய்ப்பாக கொண்டு இறைவனை வணங்கி இனி பிறவாமையாகி அந்த பெருநிலையை அடைய வேண்டும் என்பதுதான் இந்த திருமுறையின் வாயிலாக அப்பர் சுவாமிகள் நமக்கு வழங்கி இருக்கும் அருட்கொடை. அதாவது கடன் கொடுத்தவருக்கே கடனாளி தன் வேலையை உரியதாக்கிவிட்டால் கடனும் தீர்ந்து தன் நிலத்தையும் பெற்றவனாதல் போல திருக்களிற்றுப்படியார சொல்கிறாங்க. தன் செயலை இறைவனுக்கு உரியதாக்கிவிட்டால் கொடுவினையாகிய பாவமும் நீங்கி புண்ணியமும் உள்ளதாகும். உடம்பு கடன், பெருமானுக்கு பணி செய்து தான் அந்த கடனை கழிக்கணும். பைய கொடுத்தார் பரங்கெடுத்தார் திருக்களிற்றுப்படியாரில் உள்ள வாக்கியம். அப்போ இது அப்பர் சுவாமிகள் வாக்கில் சொல்லணும்னா திருநாவுக்கரசு பெருமானோட அந்த ஊமைகளும் பழமொழிகளும் அருள் உபதேசங்களும் மகா மந்திரங்களும் இந்த திருமுறையில் நமக்கு அவர் வழங்கி இருக்கிற அருள் பெட்டகமாக நமக்கு கிடச்சிருக்கு. அவர் வாக்கில் சொல்லணும்னா பலமுறை பவன் என்னும் திருநாமத்தை பிடித்து பலகாலம் திரிந்தால் சிவன் என்னும் நாமத்தை தனக்கே உரிய செம்மேனி அந்த ஈசன் செம்மேனி எம்மான் நம்மை ஆட்கொண்டு அருள் புரிவான்.
இது அப்பர் சுவாமிகள் திருவாக்கு. அத்தகைய நிலையில் நாவுக்கரசு என்னும் அந்த 5 எழுத்துடைய அரசரின் நாமமே நம்மை உய்விக்க செய்யுமா. எப்படி நாவுக்கரசர் நாமம் சொல்லியே நாயன்மாரானவர் அப்பூதியடிகள். அப்போ அருளாளர்கள் நாமம் அவ்வளவு சிறப்புடையது. சைவ சமயத்துக்கு வந்த நாவுக்கரசரை சமணர்கள் கல்லில் கட்டி கடலில் போட்டாங்க இல்லையா. அப்போ அந்த பவக்கடலில் வீழும் மக்களை கரையேற்றுபவர் அவரே. பவக்கடலில் வீழ்கிற மக்களை கரையேற்றுபவர் அப்பர் சுவாமிகள். அவரை கடலானது ஒரு கல் மேல் ஏற்றியது. ஒரு கல்லில் மிதக்க செய்கிறது ஒன்றும் பெரிய விந்தை இல்லை என்று சேக்கிழார் சுவாமிகள் நமக்கு அந்த அவரோட அப்பர் சுவாமிகள் புராணத்தில் நமக்கு எடுத்து காட்டுறாங்க. இருவினை பாசமும் மலக்கள் ஆர்த்தலின் வரு பவக்கடலில் வீழ் மாக்கள் ஏறிட அருளும் மெய் 5 எழுத்து அரசை இக்கடல் ஒரு கல் மேல் ஏற்றிடல் உரைக்க வேண்டுமா. திருநாவுக்கரசு நாயனார் புராணத்தில் அப்பர் சுவாமிகள் நமக்கு சேக்கிழார் சுவாமிகள் காமிக்கிறாங்க. இறைவன் எங்கும் இருக்கிறான். அவன் இல்லாத இடமே இல்லை. நாம் அவனுக்குள், அவன் வியாபகத்துக்குள் தான் இருக்கிறோம், அவனுக்குள்ளே தான் இருக்கிறோம் என்பது உணராமலேயே அவனுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். எப்போ மனிதன் அதை உணர்கிறானோ அவன் ஞானி, உணர முடியாதவன் அஞ்ஞானி. சிவன் நம் கூடவே தான் இருக்குது, ஆனாலும் அதை நாம் உணராமல் அஞ்ஞானத்தில் இருக்கிறோம். திருவருட்பயன் என்ன சொல்லுதுன்னா, வழித்துணையாக வருபவனை உயிர் அறிவதில்லை, இறைவன்தான் வழித்துணை. ஆனாலும் ஏன் அறிவதில்லை? ஆணவம் அந்த ஆணவ மலத்தின் சார்பு காரணமாக யார் உயிருக்கு துணையோ, துணையை துணை என்று தெரியாது, துணை இல்லாததையெல்லாம் துணை என்று கருதி தன்னை தாங்கி நிற்பது அந்த சிவம்தான் என்பதையும் உணராது அந்த உயிர் நிற்கிறது. ஆணவத்தின் சார்பு காரணமாக உயிர் அறியாது நிற்கிறது. இந்த மலச்சார்பு நீங்கிறவங்க தான் தன்னை தாங்கி நிற்பதும் தன்னை செலுத்துவதும் சிவம்தான் என்று உணர்ந்து இருப்பார்கள். அவங்க தான் அருளாளர்கள், ஜீவன் முக்தர்கள். அவங்க காட்டிய வழியில் தான் நமக்கு பாதை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அந்த பாதையில் நம்மளை பயணம் செய்ய சொல்லி நமக்கு வழியும் காட்டியிருக்கிறாங்க. ஆனால் அப்பர் சுவாமிகள் அறிவு எப்போதுமே பெருமானோட திருவடியை தான் தொட்டுக்கொண்டே இருந்திருக்கிறது. திருவதிகையிலும் சரி, சீர்காழியிலும் சரி, 5 எழுத்து மந்திரம்தான் கரை சேர்த்திருக்கிறது. உலகம் வாழ்வதற்காக ஆரூரில் தங்கி பணி செய்யும் பொழுதும், அதாவது பார்வாழ பணி செய்து வருகிற அந்த நாளில் 3 தான் அவர் வடிவத்தை காட்டியதாக பெரிய புராணம் சொல்கிறது. சிந்தை இடையரா அன்பும், திருமேனி தன்னில் அசைவும், கந்தை மிகையாம் கருத்தும், கை உளவார படையும், மந்திரி கண்ணீர் மழையும், வடிவு பொழி திருநீரும், அந்தமிலா திருவேடத்து அரசும். இது சீர்காழி காட்சி. இதே காட்சி தான் அதிக வீரட்டானத்திலும், திருவாரூரிலும் அதுதான். அதாவது தொண்டில் வலுவாது இருந்தது அவரது மனம், வாக்கு, காயம். இவை 3மே சிவத்தை சார்ந்து இருப்பதனாலேயே அவரது அறிவு திருவடியவே தழுவி நிற்கிறதாம். சிவன் தாள்கள் தழுவிய சிந்தையில் உணர்வும் தங்கி திருவருளுக்குள் உயிர் தாங்கி இருக்கிற அந்த உணர்வு அப்பரை பற்றி நினைத்தாலே நமக்கு எவை ஞாபகத்துக்கு வருகிறது. திருநாவுக்கரசு நாயனாரை நமது மனத்துள் நேரே கண்டு தியானித்து வணங்கி உய்வதற்கு பேருதவி புரியும் திருத்தொண்டர் புராணத்தில் உள்ள 3 பாடல்கள் நமக்கு அப்பர் சுவாமியில் நேராகவே ஓவியமாக கண்முன் கொண்டு வந்து நிறுத்துது. தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனியும் தாழ்வடமும், நாயகன் சேவடி தைவரு சிந்தையும் நைந்து உருகி பாய்வது போல நீர்பொழி கண்ணும், பதிக செஞ்சொன்மேய செவ்வாயுமுடையார் புகுந்தனர் வீதியுள்ளே. இது திருவதிகையில் காட்டுற கோலம். மார்பார பொழிகண்ணீர் மலைவாரும் திருவடியும், மதுர வாக்கீர் சேர்வாகும் திருவாயிர் தீந்தமிழின் மாலைகளும் செம்பொற்றாலே, சார்வான திருமணமும் உளவார தனிப்படையும் தாமுமாகி பார்வாழ திருவீதி பணி செய்து பணிந்தேத்தி பரவி செல்வார் ஆரூர். இந்த 3 பாடல்களுமே நாயனாரது திருவடிவத்தினையும்
திருவாக்கு, திருவுள்ளம் இவற்றின் நிலைகளையும் ஒரு கைதேர்ந்த ஓவியன் வரைந்த ஓவியத்தை விட உயிர் ஓவியமாக நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறது. நாயனாரின் அன்பின் பரிணாம வளர்ச்சியை இந்த பாட்டின் வண்ணத்தை வைத்தே அளந்து கொள்ளலாமா? எப்படின்னா, முதல் பாட்டு 5 சீருடைய கலித்துறை, இரண்டாவது பாட்டு அதனினும் பெரிய அரிசீர் கலிநெடில் விருத்தம், மூன்றாவது பாட்டு அதனினும் பெரிய அரிசீர் கலிநெடில் விருத்தம். எப்படின்னா, நாவுக்கரசு பெருமானின் அன்பு வளர்ந்து முதிர்ந்து பெருகும் நிலையினை பாடல்கள் மூலம் கண்ட அந்த மாதவ சிவஞான முனிவர் அவர் தம்மோட காஞ்சி புராணத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா, இடையரா பேரன்பும் மலைவாறு மினை விழியும் என அப்படி சொல்லி அந்த அன்பு நிலை திருவாரூரில் மிக பெருக நிகழ்ந்து ஆண்டான் அடிமையோடு அடியார்க்கு அடியரான் தன்மையும் பெருவித்த திருவருளையும் வியந்து தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியமே என்று பாடுகிறார். அப்பரடிகள் உளவார படை தாங்கி கைத்தொண்டு செய்து கோயில்களை பாதுகாத்தார். அதாவது இதை சேக்கிலார் சுவாமி எப்படி சொல்கிறாங்கன்னா, வாய்த்தொண்டை விளக்கவே கைத்தொண்டு செஞ்சாராம் அப்பர் சுவாமிகள். சேக்கிலார் காலத்தில் பொது தொண்டு இருந்ததில்லை, ஆனால் திருத்தொண்டு இருந்தது. திருத்தொண்டு என்பது என்ன? மனிதனுக்கு செய்யும் உதவியை கடவுளுக்கு செய்யும் உதவியாக எண்ணி கடவுளுக்கு செய்வதாக எண்ணி செய்கிறது. பதிப்புண்ணியமாக சிவபுண்ணியமாகவே அதுவே வழிபாடாகவே இருந்து வந்திருக்கிறது. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற அந்த 4 நெறிகளையும் சைவ சமய வழிபாடாக ஆகமங்கள் நமக்கு கூறுகின்றன. அதனை அருளாளர்கள் அதன் வழி நின்று பயனாக சிவப்பேரும் அடைந்தவர்கள் 12 திருமுறைகளை நமக்கு வழங்கி அதன் வழி நிற்க நமக்கு பாதை அமைத்து கொடுத்த வழித்துணையாளர்கள். 12 திருமுறைகளில் காலத்தால் முந்தியது காரைக்கால் அம்மையின் பாடல் என்றாலும் நூல் வடிவில் திருமந்திரம் தான் முதன்மை பெறுகிறது. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என அந்த 4 பாதங்களையும் 9 தந்திரங்களாக சிவாகம நூல்களின் நுண்பொருள்களை தமிழில் அருளப்பெற்றது திருமந்திரம். சிவபெருமான் ஒருவனே தலைவன், அவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. சிவஞானம் பெற வழிபடும் முறை என்னது? வழிபாட்டு முறை தான். சைவ சித்தாந்த தத்துவ கோட்பாடு பதி, பசு, பாசம் என சைவ சமயத்தின் உண்மை நிலையை அறிய தருகிறது. சிவ வழிபாட்டில் மலர் கொண்டு அர்ச்சிப்பது சிறப்பிடம் பெறுகிறது. சிவமந்திரம் 5 எழுத்து, அதாவது காதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குறிப்பது. நன்னெறி எந்த நெறி? சிவநெறி தான் நன்னெறி. வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே ஞானசம்பந்த பெருமான் நமக்கு உரைத்தது. அப்படி காதலாகி பெருமானிடம் அன்பு மீதூரினால் கசிந்து கண்ணீர் மல்கும். அது அடியார் இலக்கணம். சொற்றுணை வேதியன் ஜோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயவே. இது அப்பர் சுவாமிகள். கல்லை கட்டி கடலில் போட்டாலும் தெப்பமாக மிதந்து நற்றுணையாக்கும் நமசிவாய மந்திரம். சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, இல்லையா? இப்போ சகலராகிய நாம் எளிய நம்முடைய இயல்பு, அதாவது அந்த எளிய தன்மை என்ன? அப்பர் சாமிகளே நமக்காக நம்மை அறிய தருகிறார். குலம் பொல்லேன், குணம் பொல்லேன், குறியும் பொல்லேன். அதாவது நற்குலம் பொல்லேன், நற்குணமும் பொல்லேன், நற்குறியும் பொல்லேன், குற்றமே பெரிது உடையேன். சகலராகிய நாம் கோலமாய நலம் பொல்லேன், அந்த தோற்றப்பொழிவும் இல்லை. நான் பொல்லேன், இறைவனிடம் அந்த பேரன்பும் இல்லை, ஞானியும் அல்லேன், அதனால் மெய்யறிவும் இல்லை எனக்கு. நல்லாரோடு இசைந்திலேன், நல்லாரோடு இணங்கியும் இருக்கவில்லை. நடுவே நின்ற விலங்கல்லேன், விலங்கல்லாது ஒளிந்தேன் அல்லேன், அந்த தகுதி கூட எனக்கு இல்லை. வெறுப்பனவும் மிக பெரிதும் பேசவல்லேன். இளம் பொல்லேன், இறப்பதே ஈய மாட்டேன். என் செய்வான் தோன்றினேனே ஏழையேன். இதெல்லாம் எப்படி சொல்கிறாங்க? நற்குலத்தில் பிறக்கவில்லை, நல்ல குணத்திலும் பொருந்தினேன் அல்லேன், உயர்ந்த குறிக்கோளும் இல்லை. இவ்வாறு குலம் குணம் குறி ஒன்றுமில்லாத குற்றமுடையவன் நான். எல்லாமே நமக்காக தம்மேலே ஏற்றி பாடுறார். சரி, அந்த இறை இன்பத்தை பெறுவது எப்படி?
உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிழியால் உரு எழுதி உயிராவணம் செய்திட்டு உன் கை தந்தால் உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்தி ஐராவணம் ஏறாது ஐராவணம் ஏறுது ஆனேறு ஏறி அமரர் நாடு ஆளாதே ஆரூர் ஆண்ட ஐராவணமே பாடுறார் இல்லையா. இறைவனோடு அத்துவிதமாக நின்று எந்த வகையில் நாம் வழிபட வேண்டும் அதை எப்படி சொல்கிறாரு. நிலை பெறுமாறு எண்ணிதியேல் நெஞ்சே நீர் வா. 6ஆம் திருமுறையில் கூப்பிடுறாரு நம்மளை. நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு என்று அந்த பதியத்தில் நீரார் சடையானை நித்தால் ஏத்துவார் தீரா நோய் எல்லாம் தீர்தல் திண்ணமை சம்பந்த பெருமானும் அந்த வழியைத்தான் நமக்கு காட்டுறாங்க. அழகிடுதல் மெழுகிடுதல் என அந்த சரியை தொண்டுகள் எல்லாமே செய்யும் போதும் அவன் நினைவாகவே இருந்துதான் செய்யணும் அப்படின்னு நெஞ்சுக்கு கட்டளை இடுறாரு. அதாவது மனம் ஒன்று நினைக்க, நா ஒன்று பேச, செயல் ஒன்று நடக்க அங்கே எப்படி திரு எய்தும். என்னொன்று நினைந்தவர் தம்பால் உள் நின்று மகிழ்ந்தவன். உள்ளே இருந்து ஈசன் மகிழ்வானா என்னொன்றி அவனை நினைந்தால். சம்பந்த பெருமான் சொல்கிறாங்க, ஞானிகள் சரியை முதல் 4 பணிகளுக்கும் உரியர் என்று சிவஞான போதம் 8ஆம் சூத்திரத்தில் கூறியுள்ளபடி சரியையில் ஞானம், கிரியையில் ஞானம் முதலிய நிலைகளில் நின்றும் வீடு பேர் எய்தலாம் என்பது பெறப்படும். அந்த நிலையில் அத்துவித நிலை பற்றிய உணர்வு நிலை பெறும். அதுதாங்க இறை இன்பம். அந்த இறை இன்பம் நிலை பெற என்ன செய்யணும்? பிறவி துன்பம் நீங்கணும் இல்லைங்களா? அப்போ சுழித்துணையாம் பிறவி வழி துக்கம் நீக்கும் சுருள்சடை எம்பெருமானே என்று தூய தென்னி இழுப்பறிய பசு பாச பிறப்பை நீக்கும் என் துணையே வழித்துணையே மலபாடி வைரத்தூணே என்று நமக்கு அந்த வழியையும் நமக்கு காட்டிடுறாரு. அந்த வழித்துணை என்ன? அது இறை இன்பத்தை பெறுவதற்கும் அவனருளாலே அவன் தாள் வணங்கினாதான் அது அந்த இன்பத்தை பெறுவதற்கும் அவன் அருள் தான் அதில் முன் இருக்கணும். மணிவாசக பெருமானும் நமக்கு அந்த அவரோட திருவாக்கில் என்ன சொல்கிறாங்க? அவன் அருளாலே அவன் தாள் வணங்கணும், வணங்கினாதான் அந்த இறை இன்பம் கிடைக்கும். அவன் அருளாலே கண்ணாக காணி நல்லால் இவன் இறைவன் என்றெழுதி காட்டுனதே என்ற திருமுறை வாக்கும் அந்த அப்பர் சாமி தந்தது தான். தம்மருளே எங்குமாய் இருந்தவர் ஞானசம்பந்த பெருமானும் உள்ளத்தின் உள்ளே வைத்து திருவைந்தெழுத்து வடிவில் நிற்கும் இறைவனை நினைக்கும் பொழுது உயிர் சிவ வடிவை பெறுகிறது. இந்த இடத்துல சிவஞான போதம் 9ஆம் சூத்திரத்தில் அந்த எடுத்துக்காட்டு வெண்பால சொன்ன மாதிரி உள்ளத்தின் கண்ணாய கல்வன்தான் உள்ளத்தில் கான் என்று அந்த நமக்கு மெய்கண்ட தேவநாயனார் அந்த வெண்பாவில் எப்படி சொல்கிறாங்க? மறைந்திருக்கும் இறைவனை உள்ளத்தில் அருளால் காணலாம் என்று உணர்த்துகிறார். ஆன்மாக்கள் பிறவி எடுப்பதன் நோக்கமானது இவ்வுடலை கொண்டு ஈசனை வழிபட்டு பிறவாமையை அடைதலே. இங்கே நாம் இன்று சிந்திக்கும் இந்த திருப்பதியமானது சிவ வழிபாட்டின் மேன்மையை உணர்த்தி அருளும் வண்ணம் அப்பரடிகள் நமக்கு மேன்மேலும் அதன் சிறப்பைத்தான் எடுத்துக்காட்டி நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார். இந்த 4ஆம் திருமுறை சிறப்பு என்னன்னா, இறைவனது அருட்குணங்களை மனதில் இடைவிடாது எண்ணி பேரன்பின் மிகுதியால் பெருமகிழ்வுற்று போற்றும் திருப்பதிகங்களை கொண்டுள்ளது இந்த 4ஆம் திருமுறை. அம்மையப்பரின் திருக்கோயில் பொலிவு, அடியாருக்கு அருள் செய்யும் பொருட்டு பெருமான் மேற்கொண்ட திருக்கோலங்கள், யாக்கை, இளமை நிலையாமை, எவையெல்லாம் செய்யத்தக்கது எவையெல்லாம் செய்யத்தகாதன என்ன அந்த அரிய செய்திகளையெல்லாம் 4ஆம் திருமுறையில் நமக்கு அருளியிருக்கிறார். திருஞான சம்பந்த பெருமானும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அருளியுள்ள திருமுறைகளில் காணப்பெறாத அந்த திருநேரிசை திருவிருத்தம் என்னும் யாப்பு விகற்பங்கள் கொண்ட சிறப்புடையது இந்த 4ஆம் திருமுறை. முதல் 21 பதிகங்கள் கொல்லி சாதாரி பண்களில் அமைந்துள்ளது. 22 முதல் 113 வரையிலான திருப்பதிகங்கள் திருநேரிசை திருவிருத்தங்களில் அமைந்துள்ளது. 22 முதல் 79 முடிய உள்ள பதிகங்கள் எப்படி இருக்குதுன்னா, விளம் மாவிளம் மாமா என்று அரிசீர் யாப்பாக வரும் அந்த திருநேரிசை பதிகங்கள். 80 முதல் 113 வரையிலான திருப்பதிகங்கள்லாம் கட்டளை கலித்துறை யாப்பு என வழங்கும் திருவிருத்தங்கள். இந்த திருநேரிசை பதிகங்களும்
திருவிருத்த பதிகங்களும் கொல்லிப்பண்ணின் இருவேறு கட்டளைகள். நந்தாத நேரிசையாங் கொல்லிக்கு நாட்டில் 2 என திருமுறை கண்ட புராணம் கூறுகிறது. எனவே திருநேரிசை பதிகங்கள் நேரிசை கொல்லி, திருவிருத்த பதிகங்கள் விருத்த கொல்லி என குறிக்கப்பெறுகிறது. கொல்லியாம் பன்னுகந்தார் குறுக்கை வீரட்டனாரே என்பதும் அப்பர் வாக்கு. இப்போ 4ஆம் திருமுறை அந்த பதிகத்துக்குள் செல்வோம். தன்மானம் காப்பதாகி தையலார் வளையுள்ளாழ்ந்து அம்மானை அமுதன் தன்னை ஆதியை ஆனந்தமாய செம்மான் ஒளிகள்மேனி சிந்தையுள் ஒன்றி நின்ற எம்மானை நினைய மாட்டேன் என் செய்வான் தோன்றினேனே. உயிர்க்கு பொது இயல்பு கருவி கரணங்களோடு கூடி நிற்றல். இறைவன் அறிவிக்க அந்த உயிர் அறியும். இந்த உண்மையை சிவப்பிரகாசத்தில் தனக்கென அறிவு இல்லாதான் தான் இவை அறிந்து சாரான் தனக்கென அறிவு இல்லாத வாயில் தான் அறியா சார தனக்கென அறிவு இல்லாதான் தத்துவ வண்ண ரூபன் தனக்கென அறிவானால் இச்சகலமும் நுகரும் தானே என்பது உமாபதி சிவனார் அருளியது. உயிரின் சிறப்பியல்பு என்பது கருவி கரளங்களினின்றும் நீங்கி உடனாய் இருக்கும் சிவனாய் நிற்றல்தான். அதாவது உயிரின் தன்மை சார்ந்ததன் வண்ணம் என்பது அதோட சிறப்பியல்பு, உயிரோட சிறப்பியல்பு. அந்த சிவஞான போத சிற்றுரையில் 7ஆம் சூத்திரம் 3ஆம் அதிகரணத்தில் சிவஞான முனிவர் என்ன சொல்கிறாங்க? சத்தையும் அசத்தையும் அறியும் தன்மையதாய் என்று தொடங்கும் அந்த இதில் சத்தும் அசத்தும் அல்லாத சதசத்து ஆகிய உயிர் சிவஞான முனிவர் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? மாயா கருவிகளாகிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்னும் அந்த கரணங்களை கொண்டு நினைக்காமல் இறைவன் திருவருளே கண்ணாக கொண்டு நினைப்பதைத்தான் இங்கு நமக்கு அறிய தருகிறார். தன்மானம் காப்பதாகி தையலார் வளையுள்ளாழ்ந்து அம்மானை அமுதன் தன்னை ஆதியை ஆனந்தமாய செம்மானை ஒளிகொள்மேனி சிந்தையுள் ஒன்றி நின்ற எம்மானை நினைய மாட்டேன் என்று இந்த பதியம் மூலம் நமக்கு அந்த கரணங்களை கொண்டு நினைக்காமல் இறைவனோட திருவருளையே கண்ணாக கொண்டு அவனை நினைப்பதைத்தான் இங்கு நமக்கு அறிவுறுத்துகிறார். அடுத்த பாடலுக்கு செல்வோம். மக்களே மணந்த தாரம் அவ்வயிற்று அவரையோம்பும் சிக்குளே அழிந்து ஈசன் திறம்படேன் தவமது ஓரேன் கொப்புளே போலத் தோன்றி அதனுளே மறைய கண்டு இக்கலைவரத்தை ஓம்ப என் செய்வான் தோன்றினேனே. இந்த 2ஆம் பாடலில் தவமது ஓரேன் என அந்த தவத்தோட மேன்மையை இங்கு நமக்கு வழிமொழிகிறார். இங்கே ஒரு திருவாசக பாடலை நம்ம நினைவு கூறலாம். சீலம் இன்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றி தோளின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானை கொடியே நின்றோ கூடுவதே. சரீரத்தால் செய்யும் தவம் சரியை, சரீரத்தாலும் உள்ளத்தாலும் செய்யும் தவம் கிரியை, உள்ளத்தால் மட்டுமே செய்யும் தவம் யோகம். சிவபெருமானையே அறிவால் அறிந்து அவனையே நினைந்து செய்யும் தவம் ஞானம். அறிவால் அறிந்தும் இருத்தாள் இறைஞ்சும் அடியாரிடைஞ்சல் களைவோனே அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே. அருணகிரியார் திருப்புகள். இதில் சரியை, கிரியை, யோகம் ஆகிய 3ம் அன்பு நெறி, ஞானம் அறிவு நெறி. அன்பின் முதிர்ச்சி தான் ஞானம். அந்த அறிவு நெறியாகிய ஞானம் ஈசன்பால் அன்பு தான். சேக்கிலார் சுவாமின்னு சொல்கிறாங்க. ஈசன் யோக கிரியா சரியையினில் நின்றோர் ஊனமிலா முத்திபதம் பெற்று உலகமெல்லாம் ஒடுங்கும்போது அங்கு நாதனே முன்னிற்கில் நணுகுவர் நற்றாலே சிவஞான சித்தியாரில் சொல்கிறாங்க இல்லையா? அப்போ இந்த பாடல் தவத்தின் மேன்மையை வலியுறுத்திய அப்பர் சுவாமிகள் அடுத்த பாட்டில் குவளையே நாகமாட்டேன் கொடுவினை குழியில் வீழ்ந்து ஏலின் இசையினாலும் இறைவனை ஏற்ற மாட்டேன் மாழையொன் கண்ணின் நல்ல மடந்தைமார் தமக்கும் கொள்ளேன் ஏழையேனாகி நாளும் என் செய்வான் தோன்றினேனே
இறைவன் பால் குழைந்து அந்த அன்பு செலுத்தும் பாங்க தான், அதோட முதன்மையை தான் இங்கு நமக்கு அப்பர் சுவாமிகள் குழையேன் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த முக்கியத்துவத்தை நமக்கு குழைந்து ஊட்டுறார். எப்படி? வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின் பிள்ளை அம்பல கூத்தனுக்கு ஆட்பட்டு இருப்பதன்றோ நம் தம் குழைமையே. குழைமை அன்பினால் குழைந்து குழைந்து அவனையே நினைந்து உருகும் தன்மை. குழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையேன் உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையால் கணவாய் எனையாழ்வாய். திருவாசகம் உழைத்த 10. மணிவாசகரும் இந்த குழைமையைத்தான் நமக்கு ஏற்றி பாடுகிறார். உருகி உருகி அவனையே நினைந்து குழமையால் ஏத்துங்கள் என்று அப்பர் சுவாமி இந்த பாடலை நமக்கு சொல்கிறாங்க. அடுத்து, முன்னே என் வினையினாலே மூர்த்தியை நினைய மாட்டேன், பின்னை நான் பித்தனாகி பிதற்றுவன் பேதையே நான், என்னுளே மண்ணி நின்ற சீர்மையதாயினானை என்னுளே நினைய மாட்டேன், என் செய்வான் தோன்றினேனே. சிந்தனைக்கான தலைப்பு, இன்றைய நம் சிந்தனைக்கான தலைப்பு பித்தனாகி பிதற்றுவன். ஈசன்பால் பித்தனாகியும் பேதையாகியும் உள்ள தன்மையானது அளவற்ற பக்தி கொண்ட அன்பின் திறத்தையே இங்கு காட்டுகிறது. இத்தன்மையைத்தான் மணிவாசகரும் திருவாசகம் திருவெண்பா 5வது பாடல்ல பித்தன்னை ஏற்றும் பிறப்பருக்கும் பேச்சரிதாம் மத்தமே யாக்கும் வந்து என் மனத்தை என்று அருளியிருக்கிறார் இல்லையா? பித்தனாகி பிதற்றுவன், அவன் அருளாலே அவன் தாள் வணங்குவது போல அப்பர் சுவாமி பாடலே இந்த தலைப்புக்கு விளக்கமாக சொல்லலாம். அதாவது அந்த பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றாள் அகலிடத்தார் ஆச்சாரத்தை, தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே. தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் பித்தனாகி பிதற்ற ஆரம்பிச்சிட்டா. அதாவது சத்தினி பாதத்தவரது நிலையைத்தான் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், மிட்டை கூடல், அந்த அணைந்தோர் தன்மையாகத்தான் தன்னை மறந்து தன் நாமம் கெட்டு முதல்வன் ஒருவனையே அறிந்து அவனுள் அழுந்துதலைத்தான் பித்தனாகி பிதற்றுவன் என்று நம்மளையெல்லாம் அதுக்கு வழிகாட்டுறாங்க. பித்தனாகி பிதற்றுவன், பித்து சிவபெருமான் திருவடிக்கே பற்று, அது பித்து. அதையே எண்ணிக்கொண்டு அதனை பெற நாடும் அந்த உயரிய நோக்கம்தான். பித்து பத்தர் இனத்தாய் பரன் உணர்வினால் உணரும் மெய்த்தவரை மேவா வினை. சிவஞான போத வெண்பா. பிதற்றுவன் மற்ற நீர் மனம் வையாதே மறுமையை கழிக்க வேண்டி பெற்றதோர் உபாயம் தன்னால் பிரானையே பிதற்றுமின்கள். உபாயமே நமக்கு அதுதான். பித்தனாகி அவனையே பிதற்றினா அந்த பிறவி துன்பத்தையே நீக்கிறலாம் அப்படின்னு நமக்கு உபாயம் சொல்கிறாங்க. பிண்டத்தை கழிக்க வேண்டில் பிரானையே பிதற்றுமின்கள். அப்பர் சுவாமிகள் தான் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடாமல் உலகமெல்லாம் தேடி உழல்வேன், உள்ளத்தே நிற்றியேனும் உயிர்ப்புள்ளே வருத்தியேனும் கள்ளத்தே நிற்றி அக்கல்லனை தேடல் போல உள்ளத்தே உன்னை தேடி பிடித்து கொல்லே நானேன் என்னுள்ளே நிற்கும் இன்னம்பர் ஈசனே சொல்கிறார் இல்லையா? தன்னில் தன்னை அறியும் தலைமகன் தன்னில் தன்னை அறியில் தலைப்படும், தன்னில் தன்னை அறிவிலனாயிடில் தன்னில் தன்னையும் சார்தற்கு அரியனே அப்படின்னு அந்த பித்தனாகி அவனையே நினைந்து பிதற்றி பிறவி பிணை நீக்குங்கள்னு நமக்கு அப்பர் சாமியில் நமக்கு சொல்கிறாங்க. அடுத்த பாடலில் கரையணி கண்டன் தன்னை காமரம் கற்றுமில்லேன் பிறைநுதல் பேதை மாதர் மலையார்க்கும் அல்லேன் மறைநவில் நாவினானை மன்னி நின்று இறையிஞ்சி நாளும் இறையேயும் ஏத்தமாட்டேன் என் செய்வான் தோன்றினேனே.
நீலகண்டனை வசப்படுத்த பண்ணிசைத்து பாடி போற்றும் கல்வி இல்லாதவன் பண்ணிசைத்து பாடி வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை உரி போர்த்து பேய்வாள் காட்டக தாடும் பிராண்டனை வாயே வாழ்த்து கண்டாய் பாடியிருக்காங்க. அப்போ சாமியார் தான் நம்ம கொடுத்துருக்கிறாரு. பாடுவார் பசி தீர்ப்பார், பரவுவார் பிணி களைவார் இல்லையா? சுந்தரமூர்த்தி சாமியார் நமக்கு சொல்லிட்டாங்க. மண்ணி நின்று இறைஞ்சி நாளும் இறையை ஏத்த நியமமாய் நாளும் சிவபூசனை வழிபாட்டை தான் இங்கு நமக்கு திருப்பி வலியுறுத்தி இருக்கிறார், நமக்கு அறிவித்திருக்கிறார், உபாயமாக கொடுத்துருக்கிறாங்க. மண்ணி நின்று இறைஞ்சி நாளும் அவரை வாழ்த்தி உய்மின்கள் அப்படின்னு நமக்கு உபாயமும் சொல்லி வழியும் காட்டி வழிபாடே நடைபாதையே அமைச்சு கொடுத்துட்டாங்க. நெடும்பாதையாக வழித்துணையாக வர்றாங்க அப்படின்னு. வாழ்த்தவாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்த வாவினையே நெடுங்காலமே. நமக்காகவே தம்மேல் ஏற்றியே அவரை ஒரு எளியனாக பாடியிருக்கிறாங்க அப்பர் சுவாமிகள். நம் பொருட்டு, நாம் உய்யும் பொருட்டு. அடுத்த பாடலுக்கு செல்வோமா? வளைத்து நின்று ஐவர் கள்வர் வந்தென்னை நடுக்கம் செய்ய தழைத்து வைத்து உலையை ஏற்றி தழலெறி மடுத்த நீரில் திளைத்து நின்று ஆடுகின்ற ஆமை போல் தெளிவிலாதேன் இழைத்து நின்று ஆடுகின்றேன் என் செய்வான் தோன்றினேனே. சித்தியார் 8ஆம் சூத்திரத்தை பார்ப்போமா? துண்ணிய ஐம்புல வேடர் சுழலில் பட்டு துணைவனையும் அறியாது துயருறும் தொல்லுயிர். யார்? நம்ம தான். ஐம்பொறிகளாகிய 5 கள்வர் என்னை, என் உள்ளத்தை இறையை நோக்காது என் அறிவை மறைத்து வைத்திருக்கின்றனர். அறியாமை சூழ்ந்து இவ்வுலக மயக்கமே மாயையே அதுவே பேரின்பமென மயங்கி புலன்வழியே செல்கிறேன் என்று செல்வது போல. அதுக்கு எடுத்துக்காட்டு எப்படி சொல்கிறாங்கன்னா, அப்பர் சாமி நம்ம கொடுத்துருக்கிறாரு. நீர் உலையில் நெருப்பு எழ அந்த வெம்மையில் மகிழும் ஆமை போல் மகிழ்ந்து பின்னர் வெம்மை தாங்காது மடியும் ஆமையென புலன்களால் சீரழிந்து அழிந்து போகும் உடலின் தன்மையையும் அதனை உணராத உயிரின் ஆற்றாமையையும் இங்கு என் செய்வேன் என்று உருகுகிறார் நம் பொருட்டு. உயிர்கள் உய்வகை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனமென்றே அந்த ஊனத்தை நீக்க அவரே உபாயமும் தருகிறார். ஐம்பொறிகளாகிய 5 திருடர்கள் உலகமாகிய மாயையில் நின்று மெய்யறிவு ஆன்மாவுக்கு புலனாகாதபடி கொள்ளை கொள்வர். இந்த பாடலின் வழி அப்பரடிகள் கூறும் முக்கிய கருத்தே இதுதாங்க. சிவபெருமானின் திருவடி வியாபகத்துக்குள் நாம் இருக்கிறோம். நாம் என்றும் அவனுக்கு மீளா அடிமை. மானுட பிறப்பின் பயன் என்ன? சிவ வழிபாடுதானே. அவனை வழிபட்டு அவனை அடைவதுதானே. அதையே அறியாமல் அவனோட வியாபகத்தில் இருக்கிறோம். திருவடி வியாபகத்துக்குள்ளே தான் நாம் இருக்கிறோம். இந்த உயிர்கள் நாம் என்றும் அவனுக்கு மீளா அடிமை. இந்த மானிட பிறப்பின் பயனே அவனை வழிபட்டு உய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அந்த மாயை, அந்த மெய்யறிவு ஆன்மாவுக்கு புலனாகாதபடி கொள்ளை கொள்கிறதே. அந்த திருடர்களை பற்றி நமக்கு இங்கே எடுத்து காமிக்கிறாங்க. மானுட பிறவி தானும் வகுத்தது மனவாக்காயம் ஆனிடத்து 5 ஆடும் அரண்பணிக்காக அன்றோ. கோடிக்காவனை கூறாத நாளெல்லாம் பாடிக்காவலில் பட்டு கழியுமே. நமக்காக தான் இவ்வளவு கவலைப்படுறார் அப்பர் சாமிகள். அனாதியே ஆணவமல மறைப்பில் இருந்த நிலையிலிருந்து முத்தி நிலையில் நிலைத்திருக்கும் வரை காலம் முழுவதும் சிவபெருமான் ஒருவனே நம்மோடு ஒன்றாயும் உடனாயும் வேறாகியும் நின்று உணர்த்தி உயிர்களின் பக்குவத்திற்கு ஏற்ப கரையேற்றுகிறவன். எனக்கார் துணை நீயளவே.
சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் நமக்கு எடுத்து காட்டுறாங்க. நம்ம உடல் உயிர் மட்டுமே நிலையாக தங்குவதற்கு ஏற்ற சொந்த வீடாக அமையாமல் ஐம்பொறிகள் தங்குவதற்குரிய உரிமை இடமாகவும் அமைந்துவிட்டது. அதாவது வினைகள் விளைவிப்பதற்கு விளைநிலமாக ஐம்பொறிகளால் உறவினர்களால் ஈர்க்கப்பட்ட அந்த ஐம்பொறிகள் உறவினர்களாம் உயிருக்கு ஈர்க்கப்பட்ட உயிர் பின் விளைவை அறியாது சிறுபொழுதே மகிழும் அந்த அவல நிலைக்கு உவமையாக தான் உலையேற்றி அந்த இள வெந்நீரையும் அதில் கூத்தாடி குதூகலிக்கும் ஆமை. அது அந்த சிறுபொழுது இன்பம்தான். அந்த உலையேற்றிய வெந்நீர் நேரம் ஆக ஆக கொதிக்கும்போது அந்த கொதி நீரில் ஆமையின் நிலை இப்படி ஐம்பொழி வழியே ஆட்பட்டு அகப்பட்டு பின் விளைவறியாத அந்த ஆமையின் அந்த தெளிவற்ற மகிழ்ச்சி போல வினைவெளியே ஈர்க்கின்றதே, என் செய்வேன் என்று நமக்காக அரற்றி இப்படியெல்லாம் இல்லாமல் உய்வழி நாடாதிருப்பது நம் தமக்கு ஊனமென்று நமக்கு எடுத்து சொல்லி அவனை அந்த கோடிக்காவனை கூறாத நாளெல்லாம் பாடிக்காவலில் பட்டு கழியுமே. மானிட பிறவி தானும் வகுத்தது மணவாக்காயம் ஆணிடத்து ஐந்தும் ஆடும் அரண்பணிக்காக அன்றோ என்று நமக்கு உணர்த்தி நமக்காக தம்மேல் ஏற்றி நாம் கரையேறுவதற்காக அந்த உயிர்களின் பக்குவ நிலையில் பெருமானை அடைவதற்கு அவர் அந்த துணையையும் நமக்கு எடுத்துக்காட்டி வழித்துணை அவன் இருக்க நாம் அவனை நாடாதிருப்பது நம் தமக்கு ஊனம் என்று நமக்கு அறிவுறுத்தி நமக்கு அழைத்து செல்கிறார். நம்மையெல்லாம் வழிகாட்டி நம் கூடவே இருந்து வழி நடத்துகிறார். பெருமான் போல நாயன்மார்களும் அப்பர் சுவாமிகளும் நமக்காக வழி நடத்துகிறார் இல்லையா? இதுகாரும் செவிமடுத்த அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் நன்றியையும் வணக்கங்களையும் உரித்தாக்குகிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.